السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال عليه الصلاة والسلام: المعتكف في المسجد كالسمك في الماء إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி கொள்ளல் கோமானை போற்றி வழிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில், மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் கரீம் என்று சொல்லப்படுகின்ற சங்கை பொருந்திய, பரக்கத் பொருந்திய, பொறுமை மிகுந்த ரமதான் மாதத்தை அடைந்து அதனுடைய 20வது நோன்பில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய 2வது 10 மஃபிரத்தும் மினத்துனூப் என்று சொல்லப்படுகின்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற 10 நாட்களை நாம் இன்றைய அசரோடு சூரியன் அஸ்தமித்ததோடு அதனை விடைபெற இருக்கின்றோம். இனி இந்த புண்ணிய நாட்களை நாம் அடைய வேண்டும் என்றால் 1 வருடம் நாம் எல்லாம் காத்திருக்க வேண்டும். ஆதலால் எஞ்சிய இந்த நேரங்களில் நாம் இந்த உலகில் செய்த, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ, கண் சாடை மூலமாகவோ அல்லது கைகளின் சைக்கினை மூலமாகவோ அல்லது கால்களின் மூலமாகவோ அல்லது உடல் உறுப்புகளை அசைத்ததின் மூலமாகவோ எப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்திருந்தாலும் அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான நாட்களின் பரக்கத்தினால் அவைகளை எல்லாம் மன்னித்து நம்முடைய அமல்களுடைய ஏடுகளிலே நன்மைகளாக பதிவு செய்து வைப்பாராம். அடுத்து நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள், இத்துக்கும் மினன் நார் இதுஹாலுன் இலல் ஜன்னா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வைத்து சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய 10 நாட்களை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அந்த 10 நாட்களை எப்படி புண்ணிய நாட்களாக ஆக்கியிருக்கிறானோ அதுபோல அந்த 10 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் ஒழுங்கான, அல்லாஹ்விற்கு திருப்தியான முறையில் செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ரமதான் மாதம் 30 நாட்களுமே நமக்கு பொறுமையை தரக்கூடிய நாட்கள், பரக்கத்தை எண்ணிலடங்காத முறையில் தரக்கூடிய நாட்கள், அமல்களிலே ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக
ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் என்பது மிக மிக முக்கியமான 10 நாட்களாக அவைகள் இருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முக்கியமான ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் பள்ளிவாசலிலேயே தங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இஅ்திகாஃப் என்கின்ற உயர்ந்த அமலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல், இனி அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் கட்டாயமாக ரமதானுடைய பிந்திய 20 நாட்களிலும் நான் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த பிந்திய நாட்களினுடைய மகத்துவத்தையும் புண்ணியங்களையும் நமக்கு செய்து காட்டி உணர்த்தி காட்டியுள்ளார்கள். அந்த வகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிந்திய 10 நாட்களில் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும் லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 21, 23, 25, 27, 29 ஆகிய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் என்கின்ற 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஜும்ஆவினுடைய இந்த தினம் நமக்கு 3 விதமான முக்கிய அம்சங்களை நமக்கு கொண்டிருக்கிறது. ஒன்று, ஜும்ஆவே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய நாள். அந்த ஜும்ஆவில நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு தேடுவதற்குண்டான கடைசி வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இஅ்திகாஃப் என்கின்ற அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான உயரிய அமலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். மூன்றாவது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் இரவை நாம் எல்லாம் அடைவதற்கு மிகவும் உற்சாகத்தோடு இருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் இந்த உலகத்தினுடைய சூழலில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சூழலில் வருந்தத்தக்க சில விஷயங்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களால் தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களால் இஸ்லாத்தை என்றைக்குமே அழித்துவிட வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்ற எதிரிகளால் ஒரு சில விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கான நமக்கான மிகப்பெரிய சூழல்களும் ஆபத்தான சூழல்களும் ஆங்காங்கே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுவெல்லாம் எதிரிகள் நமக்கு அமல்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டியும், இவர்கள் அடுத்து வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி இவர்கள் போய்விடக்கூடாது, இவர்களுடைய சிந்தனையை இப்படியே நாம் பயம் கொண்ட சூழ்நிலையிலேயே இவர்களை அமைத்து நாம் வைக்க வேண்டும் என்கின்ற எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த புண்ணிய நாட்களை நாம் அடைந்து ஆன்மீக அந்த உணர்வை அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான விஷயங்களும் நம்மிடத்தில் அதிகமாக ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்திலும் நாம் எல்லாம் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடைசி ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் எல்லா பள்ளிவாசல்களிலுமே இரவு நேர தொழுகை, தராவீஹ் தொழுகையை அடுத்து இரவு நேர தொழுகை என்று சொல்லி கியாமுல் லைல் என்ற தொழுகையிலும் ஒரு குர்ஆன் முழுவதையும் ஓதி முடித்து கேட்கக்கூடிய
ஒரு ஆர்வத்திலும் நாம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரிகள் எப்படியாப்பட்ட எதிர்ப்புகளை நம்மிடத்தில் காட்டினாலும் சரி, அத்துணையையும் அல்லாஹ் முறியடிப்பார் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அல்லாஹ்னுடைய நூர் என்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களின் செயல்களால், தங்களுடைய சொற்களால் அணைத்து விடுவதற்கு அந்த எதிரிகள் விரும்புகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். எதிரிகள் எப்படி எதிர்த்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய நூர் எனும் பிரகாசத்தை இந்த உலகத்தில் பரிபூர்ணமாக்கியே காட்டுவான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து ஸஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூறாவிலும் சூரத்து தௌபாவிலும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் உணர்த்தும் விதமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் சமீபமாக 2-3-4 தினங்களுக்கு முன்பாக நாம் எல்லாம் மதிக்கக்கூடிய முகலாய மன்னர்களில் கடைசி மன்னராக வாழ்ந்த ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மக்பராவை தோண்டி அவர்களுடைய உடலுடைய பிரேதத்தை நாம் எப்படியாவது அதை சிதைக்க வேண்டும், அதிலிருந்து ஆய்வு என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாக்பூரில் இன்றைக்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலாக இந்த உலகத்தில் உலக ஆட்சியாளர்கள், அதுபோல இப்போது பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளி புத்தகங்களிலும் அவுரங்கசீப் ஒரு காம கொடூரர், அவுரங்கசீப் மற்ற மதங்களை எதிர்த்து களமாடியவர், அவுரங்கசீப் மற்ற மதத்தினர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்தவர் என்றெல்லாம் இன்றைக்கு உரிய அந்த பாட புத்தகங்களிலும் இன்றைக்கு காலான் போல் தோன்றி இருக்கக்கூடிய வரலாறுகளிலும் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை என்றைக்குமே மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி கிட்டத்தட்ட 158 எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மதிக்கப்பட தகுந்த வரலாற்றாசிரியர்களால் அவர்களுடைய சரிதையை எழுதப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முகலாய மன்னர்களில் மிகவும் பேணுதலான, மிகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, இறைநேச செல்வராக வாழ்ந்து சென்ற மன்னர்களில் மிக முக்கியமான மன்னராக திகழக்கூடியவர் என்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய அரசவையில் இருந்தவர்களில் பெரும்பாலும் மாற்று மதத்தினர்கள்தான் என்ற குறிப்பையும் நமக்கு அழகான முறையில் தந்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தனிப்பட்ட முறையில் தனிமையில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அத்துணை அமல்களையும் நிறைவாக செய்தவர்கள், ஆன்மீக பாதையில மிக உன்னதமான அந்தஸ்தை அடைந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு மக்களுக்கும் சாதாரண மக்களால் புரிய முடியாத விஷயங்கள், இறை நெருக்கத்தை பெற்ற இறைநேச செல்வர்கள் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், அவைகளை எல்லாம் தங்களினுடைய மறைஞானத்தினால் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொல்லி காட்டியவர்கள் தான் ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய
சிறப்பம்சங்களில் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா? சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் வாலிப வயதை அடைந்ததிலிருந்து அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரைக்கும் எந்த ஒரு தொழுகையையும் இமாம் ஜமாத் இல்லாமல் அவர்கள் தொழுததே கிடையாது. வாலிப வயதை அடைந்ததிலிருந்து அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரை தொழுகைகளில் எல்லா தொழுகையையும் எல்லா நாட்களிலும் ஐவேளை தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு தொழுதவர்களுக்கு, தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுதவர்களுக்கு சாஹிபு தர்தீப் என்று மார்க்க சட்டத்தில் சொல்லப்படும். அப்படி சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்பட்டவர்களில் முகலாய மன்னர்களில் கடைசி மன்னராக மிகவும் பேணுதலான இறைநேச செல்வராக வாழ்ந்த ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக நாம் இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு சிறப்பம்சத்தை எப்படியாவது அவர் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், எப்படியாவது மத உணர்வை, மத துவேஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிரிகளால் கட்டவிழ்க்கப்பட்டு நிறைய செய்திகள் அவர்களை பற்றி தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் அவரை பற்றி எழுதிய வரலாற்றாசிரியர்களில் மிக முக்கியமான வரலாற்றாசிரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் உலகம் பார்க்கின்ற தாலை மதியவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலாசிரியர் அவர் சொல்கிறார், அவருடைய காலகட்டத்தில் சிராஜுத்தீன் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அரபி இலக்கண ஆசிரியர், அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்பு சொல்லிவிட்டு சென்றார்கள், மரண சாசனம் சொல்லிவிட்டு சென்றார்கள், நான் இறந்த பிறகு எனக்கு ஜனாசா தொழு வைப்பதற்கு சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்படுகின்ற வாலிப வயதை அடைந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய ஒரு நபர் தான் எனக்கு ஜனாசா தொழு வைக்க வேண்டும், வேறு யாரும் எனக்கு ஜனாசா தொழு வைக்க கூடாது என்று அவர் மரண சாசனம் சொல்லி எழுதிவிட்டு சென்றார். அப்படிப்பட்ட சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜனாசா அவர்கள் இறந்ததற்கு பிறகு டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் வைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி ஜாமியா மஸ்ஜிதிற்கு சென்றவர்கள் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட 230 படிகள், அங்கு படிகள் ஏறி அங்கே போய் அந்த ஜாமியா மஸ்ஜிதில் போய் தொழுவோம். அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் கெட்டப்பட்ட பள்ளிவாசல். எல்லா மக்களும் ஜனாசாவை வைத்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர் அவர்கள் இப்படி ஒரு மரண சாசனம் செய்துவிட்டு சென்று விட்டார். யாரும் தொழு வைப்பதற்கு முன்னால் வர முடியவில்லை. நிறைய அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கிறார்கள், நிறைய அறிஞர் பெருமக்கள். இரவினுடைய நேரம் வருகிறது, எல்லா மக்களும் வாசலை எதிர்நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் யாரும் வரவில்லையே, யாரும் இமாமாக நிற்பதற்கு யாரும் முன் வரவில்லையே, ஜனாசா அப்படியே இருக்கிறது, யார் வரப்போகிறார் என்று இரவினுடைய நடு நிசியில் தஹஜ்ஜுதுடைய நேரமும் வருகிறது. அப்போது அந்த டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுடைய வாசல் பகுதியிலிருந்து ஒரு ஒளி பிரகாசம் உள்ள ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். எல்லாரும் பார்க்கிறார்கள். பார்த்ததுமே எல்லாருடைய நாவிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், மர்ஹபா மர்ஹபா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. வந்து பார்த்தால் ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாலிப வயதை அடைந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் ஜமாஅத்தோடு தொழுத மாமனிதர் அப்படின்றது அந்த ஊர்ல வாழக்கூடிய ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும். அனைவரும் சென்று அவங்களிடத்துல போய் சொல்றாங்க, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, நீங்கள் தான் இந்த ஆசிரிய பெருந்தகைக்கு நீங்கள் தான் தொழு வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுமே ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் மரண சாசனம் வசியத்து செய்து விட்டு சென்று விட்டார். நான் இறந்த பிறகு எனது ஜனாசாவிற்கு தொழு வைப்பதற்கு சாஹிபு தர்தீப் என்கின்ற உயர்ந்த மாமனிதர் தான் வர வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் வஃபாத் ஆனதிலிருந்து இதுவரையிலும் நாங்கள் வாசலை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம், யாரும் வரவில்லை. இப்போதுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் சாஹிபு தர்தீப் என்ற பட்டத்திற்கு உரிய தகுதி பெற்றவர்கள் என்பது இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். வாருங்கள், ஜனாசா தொழுவையுங்கள், அதன் பிறகுதான் அவரை தஃபன் செய்ய முடியும் என்று சொல்லி அவரை அழைத்து வந்து ஹஜ்ரத் தௌரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஓதுன பிள்ளைங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும், அறிஞர் பெருமக்கள்கிட்ட கேட்டாலும் தெரியும். அரபி இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஹிதாயத்து நஹ்வு என்று சொல்லப்படுகின்ற அந்த கிதாபினுடைய முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் ஹஜ்ரத் சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிறிய வயதிலேயே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபரை வெளிச்சமானதாக ஆக்க முடிவானாக. அவங்களுக்கு ஹஜ்ரத் தௌரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜனாசா அவர்கள் தான் தொழு வைத்தார்கள். கோடான கோடி மக்கள் அங்கு நின்று அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார்கள். அதன் பிறகுதான் அவர்களை தஃபன் செய்யப்பட்டது என்று வரலாறு நமக்கு கூறி தருகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ தர்காக்களில் இப்படி மத வழிபாடுகளை தாண்டி அங்கு ஷிர்க் வைக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் நடைபெறுகிறது. பூக்களாக அங்கு வந்து மண்ணறையில் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது போன்ற அநீதங்கள் எல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அப்போது வாழ்ந்த மக்களில் அறிஞர் பெருமக்கள் கூட அவர்களிடத்தில் போய் சொல்ல அதை விசாரித்து விட்டு அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய ஷேக் நாயகம் ஹஜ்ரத் காஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடங்கி இருக்கின்ற அந்த மண்ணறையில் நிறைய மக்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலிருந்து வந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் ரோஜா பூக்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் முறையிடுகிற போது இதை அவர்கள் தாங்களாகவே அதை பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அன்று அந்த இடத்தில் வந்து காஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தர்காவில் நின்று அந்த தர்காவினுடைய மேனேஜரை அழைத்து இங்கு இந்த மாதிரியான வழிபாடுகள் ஷிர்க்குகள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதாக எனக்கு கேள்விகள் வந்தது. அதனால் அதை ஆய்வு செய்வதற்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் சொல்றாரு, நிறைய பூக்கள் கொண்டு வந்து போடுகின்றார்கள், அதை எப்படி தடுக்க முடியும்? இல்லை, இது போன்ற ஷிர்க்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இங்கே நடைபெறுகிறதா என்று கேட்குறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் நடைபெறலை. அப்படியா, சரி, இதை அங்கே அடங்கி இருக்கிறவங்க விரும்புகிறாங்களா? அதெல்லாம் தெரியல. சரி, இந்த இடத்தில் அடங்கி இருப்பவர்கள் உண்மையான இறைநேச செல்வர் என்று சொன்னால், இந்த இடத்தில் அடங்கி இருப்பவர் உண்மையான இறைநேச செல்வர் என்று சொன்னால் நான் 3 தடவை சலாம் சொல்லுவேன். இந்த சலாமுக்கு 3 தடவைகளில் ஏதாவது ஒரு தடவை அந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான இறைநேசர் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு பதில் வரும். அப்படி 3 தடவை நான் சலாம் சொல்லியும் அங்கு பதில் வரவில்லை என்றால் இந்த மண்ணறையை நானே இடித்து தரைமட்டமாக ஆக்கி விடுவேன் என்று சொல்லி 3 தடவை அங்கு சலாம் சொல்கிறார்கள். முதல் தடவை சலாம் சொல்லப்படுகிறது, பதில் வரவில்லை. 2வது தடவை சலாம் சொல்லப்படுகிறது, பதில் வரவில்லை. கொஞ்ச நேரம் தாமதித்து விட்டு 3வது தடவை சலாம் சொல்கிறார்கள். மண்ணறையிலிருந்து பதில் வருகிறது, வஅலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லி அந்த பெயரோடு சேர்ந்து பதில் சலாம் வந்ததற்கு பிறகு ஊர் மக்கள் அனைவரும் அந்த சப்தத்தை கேட்கிறார்கள். இங்கு மண்ணறையில் அடங்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய கண்களுக்கு மறைவாக அவர் இருந்தாலும் வாழும் இறைநேச செல்வராகத்தான் இருக்கிறார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே இன்றைக்கும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு முஸ்லிம் எழுத்தாளர் எழுதிய விஷயம் அல்ல. தாலை மதியவன் என்று சொல்லப்படுகின்ற மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் உண்மையான வரலாற்றை நாம் இன்றைக்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர்கள் எல்லாம் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். இறை நெருக்கத்தை பெறுவதற்கு முஃமினாக இருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவரும் கட்டாயமாக அதற்குண்டான முயற்சிகள் செய்யப்பட வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம்.
இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நம்மை அழிப்பதற்காக வேண்டி ஒரு புறம் அங்கு ஆபத்தான சூழ்நிலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதுபோல நம்முடைய அமல்களை கெடுப்பதற்காக வேண்டி நம்மிடத்திலேயே உள்ள இடதுசாரிகள் அவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் துரோகமான செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய அமல்களை முடக்குவதற்கு எல்லா இடங்களிலும் ஷைத்தான் கூட ரமதானுடைய மாதத்தில் கெட்டிவிடப்பட்டு விடுகிறார். ஆனால் கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள் மட்டும் நம்மிடத்தில் வராமல் போய்விடுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நம்முடைய உள்ளத்திற்கு நாம் இன்னும் கொடுக்கவே இல்லை என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் இன்னும் பெறவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள், ரமதான் என்கின்ற புனிதமான மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தங்களுடைய பாவங்களுக்குண்டான மன்னிப்பை யார் பெறுவதற்கு இன்னும் கூட அவர்கள் ஆயத்தமாகவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல மிகவும் அவர்கள் கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு நம்மிலேயே சில பேர் என்ன ஹஸரத் அவர்கள் 21 பிறையிலிருந்து 27 பிறை வரைக்கும் அல்லது 29 பிறை வரைக்கும் இரவு நேரத்தில் தராவீஹ் தொழு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் தாங்க முடியாமல் கியாமுல் லைல் என்ற தொழுகையும் ஆரம்பித்து விட்டார். எத்தனை மனிதர்களுக்கு இது சிரமமாக இருக்கிறது. தூக்கம் போய்விடுகிறது, உடல் களைப்பு வந்து விடுகிறது, உடல் வலி ஏற்பட்டு விடுகிறது. அஜத்து செய்வாரு, அஜத்து ஓதிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு அதுதான் தொழில். ஆனா நம்மளும் அப்படி செய்யணுமா அப்படி நம்மள சில பேர் அமல்களை கெடுப்பதற்காக வேண்டியே சில பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உங்களால் அமல் செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் அமைதியாக இருந்து ஒதுங்கி விடுங்கள். அமல் செய்யக்கூடியவர்களை இப்படிப்பட்ட சொற்களை சொல்லி அமல்களை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். ஒன்று செய்யுங்கள், ஒன்று நீங்கள் அமல்கள் செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அமல்களை செய்பவர்களை ஏன் உதாசீனப்படுத்தி அவர்களுடைய அமல்களை கெடுப்பதற்கு, அவர்களுடைய அமல்களை குறைப்பதற்கு ஏன் முயற்சிக்கின்றீர்கள்? இதை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். நாம் செய்த தவறுகளை கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். ஆனால் இன்னொரு நபரை நல்லது செய்வதை தடுத்து அவரை தீயது செய்வதற்குண்டான எல்லா காட்சிகளையும் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவரையும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதனால்தான் என்னுடைய ஹஸரத் பெருந்தகை அவர்கள் கூட சொல்வார்கள், பாடத்தில் உட்கார்ந்து தூங்கக்கூடிய ஒரு மாணவனை கூட மன்னித்து விடலாம். பாடத்தில் ஹஸரத்துக்கு முன்னாடி, உஸ்தாதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து தூங்கக்கூடிய ஒரு மாணவனை கூட மன்னித்து விடலாம். தூங்கும்போது தவறு தான், பாடத்தில் உட்காந்து பாடத்தை தான் கவனிக்கணும். ஹஸரத் என்ன சொல்லி தராங்களோ அதை அப்படிதான் கவனிக்கணும், அதை எழுதணும், குறிப்பு எடுத்துக்கணும், அதை அப்படியே கேட்டு உணர்வு பெறணும். ஆனா அவன் அந்த விஷயத்தை செய்யாம அவன் தூங்கி கொண்டு இருக்கின்றான் என்று சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கூட மன்னித்து விடலாம். ஆனால் பாடத்தில் உட்கார்ந்து ஹஸரத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து இன்னொருவனையும் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு மாணவன் இருக்கின்றானே, அவனை விட மிக மோசமானவன் இந்த உலகத்தில் வேறு எவனும் கிடையாது. ஏன்னா பேசுவதால் ஒன்று அவனும் பாடத்தை கவனிக்காமல் கெட்டு போய்விடுகிறான், இன்னொருவனையும் பாடத்தை கவனிக்க முடியாமல் அவனையும் கெடுத்து விடுகிறான். இப்படி இரண்டு பாவங்கள் அவன் செய்வதால் பாடத்தில் உட்கார்ந்து உஸ்தாதிற்கு முன்னாடி தூங்குபவனை கூட மன்னித்து விடலாம், ஆனால் பேசுபவனை மன்னிக்கவே முடியாது. அவனைத்தான் நாம் அடித்து விரட்ட வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் கூட சொல்வார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், நாம் நல்ல அமல்கள் செய்வதற்கு நாம் சோம்பேறியாக இருந்து விட்டால் அது நம்மோடு போய்விடும். மற்றவர்களையும் நீங்கள் சொல்லி இதை ஏன் செய்கிறீர்கள், 8 ரக்காயத்தை விட தராவீகை ஏன் அதிகமாக தொழுகின்றீர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் தொழுவதையும் ஏன் தடுக்கின்றீர்கள்? உங்களால் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் போய்விடுங்கள். நீங்கள் தான் சோம்பேறி என்று சொன்னால் மற்றவர்களையும் ஏன் சோம்பேறித்தனத்தில் நீங்கள் ஆழ்த்துகிறீர்கள்? இதை ஒருபோதும் அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களிலும் சரி செயலிலும் சரி இது மிகப்பெரிய அநீதமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டிவிட்டார், ஒமன் அவ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ் ஐ யுذكر ஃபீ ஹஸ்முஹு வ ஸஆ ஃபீ ஹராபிஹா.
மிகவும் அநீதக்காரன் யான் தெரியுமா? பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு பள்ளிவாசலில் திக்ர் செய்வதை எவன் தடுக்கின்றானோ அவனை விட மிகப்பெரிய அநீதக்காரன் வேறு எவன் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே முதல் ஜுஸ்விலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இஅ்திகாஃபினுடைய அந்த நன்மையையும் புரிந்து அதை செய்ய வரக்கூடியவர்களை உங்களால் முடிந்தால் நீங்கள் துஆ செய்யுங்கள், இல்லை என்றால் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சென்று விடுங்கள். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் உதாசீனமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அவர்களை உடைய அமல்களை குறைத்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா அவனுக்கு திருப்தியானவையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே உயர்ந்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இந்த கண்ணியமான புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இப்படி அடைந்து அதில் செய்ய வேண்டிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹிற்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. அதிகம் அதிகம் அல்லாஹுக்காக வேண்டி தர்மங்கள் செய்யக்கூடிய தர்ம கர்த்தாக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக ஆக்கி புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாழும் காலமெல்லாம் தொழுகையில் பேணுதலாக இருந்து இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.